அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய மாணவர்களே, இன்று நாங்கள் தரம் 9 அலகு 7 வெளிப்படை உண்மைகள் என்ற பாடத்தினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு அலகாக தரம் 9 மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக எமது பாடத்தை நாங்கள் கொண்டு செல்கிறோம். அந்த அடிப்படையில் தரம் 9 மாணவர்கள் இந்த பாடத்தில் இதுவரை இணையாத மாணவர்கள் எமது யூடியூப் சேனலின் ஊடாக நீங்கள் எமது ஒவ்வொரு பாட அலகையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எமது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக இதற்கு முதல் நீங்கள் தவறவிட்ட பாடங்களையும் எமது சேனலின் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இன்று நாங்கள் தரம் 9 வகுப்பு மாணவர்களுக்கான வெளிப்படை உண்மைகள் என்ற பாடத்தில் நாங்கள் சந்திக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பாடத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது வெளிப்படை உண்மைகள் 5 பற்றி அறிதல், வெளிப்படை உண்மைகளை கொண்டு தொடர்புகளை ஏற்படுத்தல் மற்றும் கேத்திரகணிதம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்தல். இந்த 2 விடயங்களை நாங்கள் இந்த பாடத்தினூடாக ஆராய இருக்கிறோம். இப்போது நாங்கள் வெளிப்படை உண்மைகள் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தால், வெளிப்படை உண்மைகள் என்பது நிறுவல் இன்றி திட்டமாக உண்மை என தெரியும் கூற்றுக்கள் வெளிப்படை உண்மைகள் ஆகும். நிறுவல் இன்றி திட்டமாக உண்மை என தெரியும் கூற்றுக்கள் வெளிப்படை உண்மைகள் ஆகும். நாங்கள் இங்கு உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை நாங்கள் உங்களுக்கு இலகுவாக நான் இங்கு அறிமுகப்படுத்துகிறேன். வெளிப்படை உண்மைகள் என்பதற்காக இப்போது பாருங்கள் மாணவர்களே, 4 சக 3 சம 3 சக 4. இங்கு 4 சக 3 என்பதை 3 சக 4 என்று எழுதுவதாக இருந்தாலும் இந்த 2 விடைகளும் ஒன்றுக்கொன்று சமனாக வரும் என்று சொல்வது இது ஒரு வெளிப்படை உண்மை. இதே போன்றுதான் ஏனைய வெளிப்படை உண்மைகளை நாங்கள் இதனூடாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இப்போது பாருங்கள், இதன் பயன்பாடுகளாக நாங்கள் அவதானிக்கத்தக்கதாக கீழ்வருவனவற்றை நாங்கள் பார்க்கலாம். இதன் பயன்பாடுகள் தர்க்க ரீதியிலான தொடர்புகளை ஏற்படுத்துதல். இது அட்சரகணித, கேத்திரகணித, ஏனைய எண்கணிதம் சார்ந்த விடயங்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். கேத்திரகணித தொடர்புகளை கொண்டு நிறுவல்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்தல், சமன்பாடுகள் அல்லது சமநிலைகளை தீர்த்தல். இந்த 3 வகையான விடயங்களிலும் நாங்கள் இந்த வெளிப்படை உண்மைகள் பற்றிய அறிவை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போது நாங்கள் கேத்திரகணித நிறுவல்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க பொருத்தமான தர்க்க ரீதியிலான தொடர்புகளை பெறும் வழிகள், எவ்வாறான வழிகளில் நாங்கள் கேத்திரகணித நிறுவல்களை செய்கிறோம் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்த்தால், முதலாவது தரவுகளின் உதவியோடு ஒரு கேத்திரகணித நிறுவல் எங்களுக்கு தரப்படும் போது அதில் எங்களுக்கு தரப்படுகின்ற தரவுகளின் உதவியோடு நாங்கள் அதற்கான தொடர்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக வெளிப்படை உண்மைகளின் உதவியோடு, இப்போது நாங்கள் இந்த பாடத்தினூடாக கற்க இருக்கின்ற விடயம் அதுதான். வெளிப்படை உண்மைகளின் உதவியோடு நாங்கள் எங்களுக்கு தேவையான தொடர்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக தேற்றங்களின் உதவியோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது பிற நிறுவல்களில் பெறப்பட்ட தீர்வுகளின் உதவியோடு நாங்கள் 2, 3 மேற்பட்ட நிறுவல்கள் ஒரே பிரச்சினத்தில் ஒரே பிரச்சினமாக வரும்போது மேலே பெற்ற விடைகளின் பெறுபவர்களை நாங்கள் தொடர்ந்து வருகின்ற பிரச்சினங்களில் பயன்படுத்த முடியும். ஆனால் இப்போது நாங்கள் இதன் ஆவண பகுதி வெளிப்படை உண்மைகள் தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் இங்கு பார்க்க இருக்கிறோம். இப்போது நாங்கள் வெளிப்படை உண்மைகள் இவை கிறிஸ்துவுக்கு முன் 300 காலப்பகுதியில் வாழ்ந்த, கிறிஸ்துவுக்கு முன் 300ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வாழ்ந்த யூக்ளிட் என்பவர் கேத்திரகணிதம் சம்பந்தமாக அவர் சில வெளிப்படை உண்மைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அவ்வாறான வெளிப்படை உண்மைகளை அவரது புத்தகத்திலும் அவர் எழுதியிருக்கிறார். அவற்றை தான் நாங்கள் இங்கு பார்க்கிறோம். முதலாவதாக நீங்கள் பார்த்தால், ஒரே கணியத்துக்கு சமனான கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும்.
இவை ஒவ்வொன்றை நாங்கள் தொடர்ச்சியாக விரிவாக பார்க்க இருக்கிறோம். தற்போது அவை அந்த 5ஐயும் யாது என ஒரு முறை பார்த்து விட்டு நாங்கள் ஒவ்வொன்றாக அவற்றுக்கான விளக்கங்களை பார்த்து கொண்டு செல்லலாம். ஒரே கணியத்துக்கு சமனான கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும். சமமான கணியங்களுடன் ஒரே கணியத்தை கூட்டுவதால் பெறப்படும் கணியங்களும் சமமாகும். சமமான கணியங்களுடன் ஒரே கணியத்தை கழிப்பதால் பெறப்படும் கணியங்களும் சமமாகும். சமமான கணியங்களை ஒரே கணியத்தால் பெருக்கும் போது பெறப்படும் கணியங்களும் சமமாகும். சமமான கணியங்களை ஒரே கணியத்தால் வகுக்கும் போது பெறப்படும் கணியங்களும் சமமாகும். இந்த 5 வெளிப்படை உண்மைகளை யூக்ளிட் அவர் கேத்தர் கணித தொடர்புகளுக்காக பயன்படுத்தி இருக்கிறார். இவற்றை அவரது புத்தகத்திலும் அவர் பதிவிட்டிருக்கிறார். இப்போது நாங்கள் இந்த வெளிப்படை உண்மைகள் சம்பந்தமாக ஒவ்வொரு விடயமாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவது வெளிப்படை உண்மையாக நாங்கள் பார்த்தால் ஒரே கணியத்துக்கு சமனான கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும். இப்போது பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே, இங்கு அவதானியுங்கள். உங்களுக்கு இலகுவாக விளங்குவதற்காக நாங்கள் 2 தராசுகளில் பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள ஒரு டயக்ராம், ஒரு படத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் முதலாவது தராசில் ஏ ஆனது பிக்கு சமனாக இருக்கிறது. இரண்டாவது தராசை நீங்கள் பார்த்தால் ஏ ஆனது சிக்கு சமனாக இருக்கிறது. எனவே ஏ பிக்கு சமனாக இருக்கிறது, அடுத்தது ஏசிக்கு சமனாக இருக்கிறது. எனவே இந்த பியினதும் சியினதும் நிறை நிச்சயமாக ஒன்றுக்கொன்று சமனாகும். எனவே இதை நாங்கள் பி சமன் சி என நாங்கள் எழுத முடியும். இதைத்தான் முதலாவது வெளிப்படை உண்மை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரே கணியத்துக்கு சமனான கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும். ஏ சமன் பி, ஏ சமன் சி. எனவே பியும் சியும் ஒரே கணியத்துக்கு சமனாக இருப்பதால் அந்த பி சி ஆகிய கணியங்களும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் என்பதுதான் முதலாவது வெளிப்படை உண்மை. இப்போது இது சம்பந்தமான கேத்திர கணித தொடர்புகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்கு எங்களுடைய பாட புத்தகத்தில் ஒரு உதாரணம் தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், முக்கோணி ஏபிசியில் ஏபி சமன் ஏசி, ஏபி சமன் ஏசி. இப்போது இங்கு இருக்கக்கூடிய இந்த பக்கம் ஏபி என்கிற இந்த பக்கம் ஏசி என்கிற இந்த பக்கத்துக்கு சமனாகும். ஏபி சமன் ஏசி, ஏபி சமன் பிசி. இந்த ஏபி என்றது இந்த பிசி என்கிற பக்கத்துக்கு சமனாகும். இப்போது இவற்றை நாங்கள் எவ்வாறு அடுத்ததாக ஏசி சமன் 5 சென்டிமீட்டர் எனில் முக்கோணி ஏபிசியின் சுற்றளவை காண்க என்பது கேள்வி. இப்போது பாருங்கள் மாணவர்களே, நாங்கள் இதற்கு முன்னர் பார்த்த விடயங்களை போன்றுதான். இதற்கு முன்னர் நாங்கள் பார்த்த இந்த உதாரணத்தை பாருங்கள். ஏ சமன் பி, ஏக்கு பி சமனாக இருக்கிறது. அதே நேரம் ஏ சமன் சி, ஏக்கு சி சமனாக இருக்கிறது. எனவே ஒரே கணியம் ஏனைய இந்த 2 கணியங்களுக்கும் சமனாக இருப்பதால் ஒரே கணியத்துக்கு சமனான கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும். இந்த முதலாவது வெளிப்படை உண்மையினூடாக நாங்கள் இதனை இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். இப்போது முக்கோணி ஏபிசியின் சுற்றளவை காண்க என்பது கேள்வி. இப்போ நாங்கள் விடயத்துக்கு செல்லலாம். ஏபி சமன் ஏசியாக இருந்தால் இப்போது பாருங்கள், ஏபி சமன் ஏசி, ஏபி சமன் ஏசி இது தரப்பட்டது. எனவே தரப்பட்டது நாங்கள் தரவு என்று சொல்லலாம். அடுத்தது பாருங்க, ஏபி சமன் பிசி, ஏபி சமன் பிசி இதுவும் தரப்பட்டது. எங்களுக்கு இங்கே எங்களுடைய கணக்கு எங்களுடைய பயிற்சியில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அது தரவு. ஏபி சமன் பிசி என்பதும் தரவு. இப்போது நாங்கள் பார்த்தால் ஏபி என்பது ஒரே கணியம், ஏபி என்பது இரண்டிலும் ஒரே கணியமாக வந்திருக்கிறது. எனவே அந்த கணியத்துக்கு சமனான கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக அமையும். எனவே ஏசியும் பிசியும் இங்கு சமனான கணியங்களாக அமையும். இப்போது நாங்கள் ஏசி சமன் பிசி என்று நாங்கள் சொல்ல முடியும். ஏசி சமன் பிசி. எனவே ஏசியும் பிசியும் ஒன்றுக்கொன்று சமனாக அமைகிறது. இப்போது நீங்கள் பார்த்தால் இதுதான் வெளிப்படை உண்மை 1. வெளிப்படை உண்மை
1. எனவே வெளிப்படை உண்மை 1ஐ பயன்படுத்தி நாங்கள் ஏசியும் பிசியும் ஒன்றுக்கொன்று சமனானது என நாங்கள் இங்கு நிறுவி இருக்கிறோம். இப்போது எங்களுக்கு தரப்பட்ட கணக்கை பாருங்கள். தரப்பட்ட விடயம் ஏசி சமன் 5 சென்டிமீட்டர். தற்போது ஏசி 5 சென்டிமீட்டராக இருந்தால் ஏசிக்கு சமனான பிசி 5 சென்டிமீட்டர். ஏசிக்கு சமனான பிசி 5 சென்டிமீட்டர். அதே நேரம் ஏசிக்கு சமனான ஏபி அதுவும் 5 சென்டிமீட்டர். எனவே இதன் சுற்றளவு கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. முக்கோணி ஏபிசியின் சுற்றளவு சமன் 5 சென்டிமீட்டர் சுற்றி வர உள்ள நீளங்கள். எனவே 5 சென்டிமீட்டர் தர 3 பக்கங்களும் சமனாக இருப்பதால் 5 சென்டிமீட்டர் தர 3 மொத்தமாக 15 சென்டிமீட்டர் என நாங்கள் விடையை பெற்றுக்கொள்ள முடியும். தற்போது இது வெளிப்படை உண்மை 1ஐ பயன்படுத்தி நாங்கள் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக ஒரு உதாரணத்தை பாருங்கள். கீழே தரப்பட்டுள்ள உருவில் XBY என்ற கோணம் ABXும் இதுக்கு சமனாக XBY என்ற கோணம் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. XBY என்ற கோணம் ABX என்ற கோணத்துக்கு சமனாகும். எனவே XBY என்பது இங்கே தரப்பட்டது, ABX என்பது இங்கே தரப்பட்டது. இந்த இரண்டு கோணங்களும் ஒன்றுக்கொன்று சமனாகும். அடுத்தது XBY சமன் CBY. XBY சமன் CBY. எனவே இது இதுக்கு சமனாகும். இவை இந்த இரண்டு கோணங்களும் ஒன்றுக்கொன்று சமனாகும். ABXக்கும் CBYக்கும் இடையிலான தொடர்பு யாது என கேட்கப்பட்டிருக்கிறது. ABXக்கும் ABX CBY இந்த இரண்டு கோணங்களுக்கும் இடையிலான தொடர்பு யாது என்பதுதான் கேள்வி. இப்ப தரப்பட்ட தரவின் அடிப்படையில் நாங்கள் இதனை எழுத முடியும். முதலாவதாக தரப்பட்டிருக்கிறது XBY கோணம் சமன் ABX கோணம். இது தரப்பட்டது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் XBY கோணம் CBY கோணத்துக்கு சமனாகும். XBY கோணம் CBY கோணத்துக்கு சமனாகும். இதுவும் தரப்பட்டது தரவு. இப்போது நாங்கள் பார்த்தால் ஒரே கணியத்துக்கு சமனான கணியங்கள், ஒரு கணியத்துக்கு சமனான கணியங்கள், இங்கும் XBY இங்கும் XBY. எனவே இதற்கு ABX சமனாக இருக்கிறது, இதுக்கு CBY சமனாக இருக்கிறது. எனவே அவற்றுக்கு சமனான இந்த இரண்டு கணியங்களும் ஒன்றுக்கொன்று சமனாகும். ஆகவே நாங்கள் விடையை சொல்லலாம் ABX கோணம் சமன் CBY கோணம். ABX கோணம் சமன் CBY கோணம். இதுதான் கேட்கப்பட்ட கேள்வி. ABXக்கும் CBYக்கும் இடையிலான தொடர்பு யாது? இதை நாங்கள் எந்த அடிப்படையில் நாங்கள் விடையை எடுத்திருக்கிறோம்? வெளிப்படை உண்மை ஒன்றின் அடிப்படையில். வெளிப்படை உண்மை ஒன்றின் அடிப்படையில் நாங்கள் ABXும் CBYயும் ஒன்றுக்கொன்று சமனானது என நாங்கள் சொல்ல முடியும். அடுத்ததாக நாங்கள் வெளிப்படை உண்மை 2க்கு நாங்கள் செல்வோம். வெளிப்படை உண்மை 2. சமமான கணியங்களுடன் ஒரே கணியத்தை கூட்டுவதால் பெறப்படும் கணியங்களும் சமமாகும். சமமான கணியங்களுடன் ஒரே கணியத்தை கூட்டுவதால் பெறப்படும் கணியங்களும் சமமாகும். இங்கு உங்களுக்கு இலகுவாக விளங்குவதற்காக ஒரு உதாரணம் தரப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள் மாணவர்களே, இங்கு Aயும் Bயும் ஒன்றுக்கொன்று சமனானது. இங்கு Aயும் Bயும் ஒன்றுக்கொன்று சமனானது. A சமன் B. இங்கு
ஏயோடு எக்ஸ் கூட்டப்பட்டிருக்கிறது. ஏ பிளஸ் எக்ஸ் பி பிளஸ் எக்ஸ். ஏயுடன் எக்ஸ் சேர்க்கப்பட்டிருக்கிறது, பியுடன் எக்ஸ் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அவை இரண்டுடனும் ஒரே கணியத்தை கூட்டுவதால் கிடைக்கும் விடையும் ஒன்றுக்கொன்று சமனாகும். இதுதான் வெளிப்படையுண்மை 2. எனவே ஏயும் பியும் சமனாக இருந்தால் அவற்றோடு ஒரே கணியத்தை கூட்டுவதால் கிடைக்கும் விடையும் ஒன்றுக்கொன்று சமனாகும். நாங்கள் எண்கணியத்தை எடுத்து பாருங்கள். 5 5 ஒன்றுக்கொன்று சமன். 5ஓடு 2ஐ கூட்டுவதும் 5ஓடு 2ஐ கூட்டுவதும் ஒன்றுக்கொன்று சமன். எனவே இதுதான் ஒரே கணியம் ஒன்றுக்கொன்று சமனாக இருந்தால் அந்த கணியத்தோடு ஒரே பெருமானம், ஒரே கணியத்தை கூட்டும் போது கிடைக்கும் பெருமானங்களும் கணியங்களும் ஒன்றுக்கொன்று சமனாகும். இதுதான் வெளிப்படையுண்மை 2. இது சம்பந்தமாக எங்களுடைய பாட புத்தகத்தில் உள்ள உதாரணங்கள் எவ்வாறு செய்யலாம் என பார்ப்போம். இதனை பயன்படுத்தி நீங்கள் புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளையும் செய்யக்கூடியதாக இருக்கும். கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் ஏபிடி சமன் பிக்யூஎஸும் சிபிடி சமன் ஆர்கியூஎஸும் ஆகும். ஏபிடி கோணம் என்பது இங்கே காட்டப்பட்டுள்ள இந்த கோணம். ஏபிடி கோணம் பிக்யூஎஸ்ங்கிற இந்த கோணத்துக்கு சமனாகும். அடுத்தது சிபிடி கோணம் என்பது இங்கே காட்டப்பட்டுள்ள கோணம். இது ஆர்கியூஎஸ் என்ற கோணத்துக்கு சமனாகும். எனவே முதலாவது நாங்கள் தரப்பட்ட தரவுகளை நாங்கள் எழுதிக் கொள்வோம். தரவுகளிலிருந்து விடையை நாங்கள் இலகுவாக எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது நாங்கள் சொல்லலாம், ஏபிடி கோணம் சமன் பிக்யூஎஸ் கோணம். ஏபிடி கோணம் சமன் பிக்யூஎஸ் கோணம். இது தரப்பட்டது தரவு. அடுத்த தரப்பட்டது சிபிடி கோணம் ஆர்கியூஎஸ் கோணத்துக்கு சமனாகும். சிபிடி கோணம் ஆர்கியூஎஸ் என்கிற கோணத்துக்கு சமனாகும். இதுவும் தரப்பட்ட தரவு. இந்த இரண்டு தரவுகளிலிருந்து கேட்கப்பட்டது ஏபிசி பிக்யூஆர் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பு கேட்கப்பட்டது. தற்போது பாருங்கள், ஏபிசி கோணம் என்பது இங்கே நாங்கள் பார்த்தால் ஏபிசி இந்த இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய கோணம். பிக்யூஆர் என்பது இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட இரண்டு கோணங்களும் சேர்ந்து வரக்கூடிய இந்த கோணம். எனவே இந்த ஏற்கனவே நாங்கள் வெளிப்படையுண்மையில் பார்த்தது போன்று சமனான கணியங்களோடு நாங்கள் வெளிப்படையுண்மை எவ்வாறு இருக்கிறது ஒரு முறை பார்த்து விட்டு வருவோம். இங்கே அவதானியங்கள், சமமான கணியங்களுடன் ஒரே கணியத்தை கூட்டுவதால் பெறப்படும் கணியங்களும் சமமாகும். எனவே சமமான கணியங்களுடன் ஒரே கணியத்தை கூட்டுதல் என்பதும் சமமான மற்றொரு கணியத்தை கூட்டுதல் என்பதும் ஒன்றுக்கொன்று மாற்றமானது இல்லை. இப்போது நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். ஏ சமன் பி இங்கு எக்ஸும் கூட்டப்பட்டிருக்கிறது, ஒரே கணியம். ஆனால் மறைமுகமாக எக்ஸும் ஒன்றுக்கொன்று சமனானது. எனவே சமனான கணியங்களை கூட்டினாலும் அதனுடைய விடை மாற்றம் வராது. இப்போது இந்த அறிவை பயன்படுத்தி நாங்கள் வருவோம். இப்போது பாருங்கள், ஏபிடி கோணம் பிக்யூஎஸ் கோணத்துக்கு சமனானது, சிபிடி கோணம் ஆர்கியூஎஸ் கோணத்துக்கு சமனானது. எனவே இந்த இரு கோணங்களை ஒன்றுடன் ஒன்று கூட்டுவது கூட்டி வரக்கூடிய கணியம் ஒன்றுக்கொன்று சமனாக வரும். எனவே இதைத்தான் நாங்கள் வெளிப்படையுண்மை
இரண்டினூடாக நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். கோணம் ஏபிடி சக கோணம் சிபிடி சமன் கோணம் பிக்யூஎஸ் பிளஸ் கோணம் ஆர்கியூஎஸ். இந்த இரண்டு கணியங்களையும் நாங்கள் கூட்டும்போது இப்போது பாருங்கள், ஏபிடி பிளஸ் சிபிடி, ஏபிடி பிளஸ் சிபிடி, ஏபிடி பிளஸ் சிபிடி இங்கே இருக்கிறது சிபிடி. இந்த இரண்டு கோணங்களை சேர்க்கும் போது இந்த பெரிய கோணம் ஏபிசி ஆனது எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், பிக்யூஎஸ் பிளஸ் ஆர்கியூஎஸ், பிக்யூஎஸ் பிளஸ் ஆர்கியூஎஸ். பிக்யூஎஸ் என்பது இங்கே உள்ளது, ஆர்கியூஎஸ் என்பது இந்த கோணம். இந்த இரண்டு கோணங்களையும் கூட்டும்போது எங்களுக்கு பிக்யூஆர் என்று சொல்லக்கூடிய இந்த பெரிய கோணம் கிடைக்கும். எனவே இந்த வெளிப்படையுண்மையை பயன்படுத்தி இப்போது நாங்கள் இங்கு எழுதியிருப்பது வெளிப்படையுண்மை 2. வெளிப்படையுண்மை 2. இப்போது நாங்கள் இந்த இரண்டையும் சேர்த்து எழுதக்கூடியதை நாங்கள் ஏபிசி கோணம் என நாங்கள் எழுதலாம். ஏபிசி கோணம் சமன் பிக்யூஆர் கோணம் சமன் பிக்யூஆர் கோணம். எனவே ஏபிசி சமன் பிக்யூஆர் என காட்டுக. இங்கு சொல்லப்பட்டது ஏபிசி சமன் பிக்யூஆர் என காட்டுக. இங்கு நாங்கள் ஏபிசி சமன் பிக்யூஆர் என்ற விடைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே இதுதான் இறுதி விடையாக இருக்கும். இதற்கு நாங்கள் பயன்படுத்தியது 2 தரவுகள் ஒரு வெளிப்படையுண்மை. 2 தரவுகள் ஒரு வெளிப்படையுண்மையை பயன்படுத்தி நாங்கள் இந்த ஏபிசி சமன் பிக்யூஆர் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதே போன்று மற்றொரு உதாரணத்தை இங்கு அவதானியுங்கள். இங்கு தரப்பட்டிருக்கிறது, முக்கோணி ஏபிசியில் பக்கம் ஏசியின் மீது டி எனும் புள்ளி அமைந்துள்ளது. இங்கே முக்கோணி ஏபிசியில் டி எனும் புள்ளி அமைந்துள்ளது, பக்கம் ஏசியில் அமைந்துள்ளது. ஏபிடி கோணம் சமன் பிசிடி கோணம். ஏபிடி கோணம் சமன் பிசிடி கோணம். இங்கு ஒரு கோடிடப்பட்டு அந்த கோணங்கள் சமன் என்பதை காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு கோடிடப்பட்ட இந்த 2 கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும். அடுத்ததாக சிபிடி கோணம் சமன் பிஏடி கோணம். சிபிடி கோணம் சமன் பிஏடி கோணம். இங்கு 2 கோடுகளை கொண்டு அந்த கோணம் சமனானது என காட்டப்பட்டிருக்கிறது. எனில் பிஏடி கோணம் சக பிசிடி கோணம், பிஏடி கோணம் பிசிடி கோணம், இந்த 2 கோணங்களையும் கூட்டுவது ஏபிசி என்ற இந்த கோணத்துக்கு சமனாகும் என நிறுவுமாறு கேட்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாங்கள் தரப்பட்ட தரவுகளிலிருந்து எங்களுடைய கணக்கை நாங்கள் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். முதலாவது தரப்பட்ட தரவு ஏபிடி பிசிடி ஆகியவை சமனானது. ஏபிடி கோணம் சமன் பிசிடி கோணம், ஏபிடி கோணம் சமன் பிசிடி கோணம், இது தரவு. அடுத்ததாக பாருங்கள், சிபிடி கோணம் சமன் பிஏடி கோணம். சிபிடி கோணம் சமன் பிஏடி கோணம். பிஏடி கோணம் இதுவும் தரப்பட்ட தரவு. இப்போது இந்த 2 விடயங்களையும் பயன்படுத்தி நாங்கள் தீர்வுக்கு வர வேண்டும். ஏபிடி கோணம் என்பது இங்கே உள்ளது, சிபிடி கோணம் என்பது இங்கே உள்ளது.
இப்போது இந்த இரண்டு கோணங்களை நாங்கள் சேர்க்கும் போது கிடைக்கக்கூடிய கோணம் ஏபிசி கோணம். இப்போது நாங்கள் இவை சமனான இரண்டு கணியங்களையும் கூட்டுவோம். சமன்பாட்டுக்கு வலதுபுறம் இடதுபுறம் உள்ள கணியங்களை நாங்கள் கூட்டுவது ஒன்றுக்கொண்டு சமனாகும். சமனான கணியங்களோடு ஏனைய சமனான கணியங்களை கூட்டும்போது கிடைக்கும் தீர்வுகளும் சமனாகும் என்பது வெளிப்படை உண்மை. இப்போது நாங்கள் ஏபிடி கோணம் சக சிபிடி கோணம் சமன் பிசிடி கோணம் சக பிஏடி கோணம். இது வெளிப்படை உண்மை 2. இப்போது பாருங்கள், ஏபிடி கோணம் என்பது இங்கே உள்ளது, சிபிடி கோணம் இங்கே உள்ளது. எனவே இந்த இரண்டு கோணங்களையும் சேர்த்து வருகின்ற கோணம் ஏபிசி கோணம். எனவே நாங்கள் ஏபிசி கோணம் சமன் பிசிடி கோணம் சக பிஏடி கோணம். பிசிடி கோணம் சக பிஏடி கோணம். இந்த முடிவுக்கு நாங்கள் வரலாம். இப்போது கேட்கப்பட்ட கேள்வி, எதை நிறுவ சொல்லியிருக்கிறார்கள்? பிஏடி கோணத்தையும் பிசிடி கோணத்தையும் கூட்டி வருகின்ற விடை ஏபிசி கோணத்துக்கு சமனாக இருக்கும். எனவே இங்கு தரப்பட்ட அதே விடயம்தான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. மேலே தரப்பட்டுள்ள அதே விடயம்தான் இங்கு கீழே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவை ஒன்றுக்கொன்று மாறி காணப்படுகிறது. எனவே மாறி இருக்கக்கூடிய எண்களை கூட்டும் போது நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போது நாங்கள் ஒரு விடயத்தை பார்த்தோம். 4 சக 3 என்று எழுதுவதும் 3 சக 4 என கூட்டலில் இவை இரண்டை மாற்றி எழுதுவது கூட வெளிப்படை உண்மைதான். எனவே இதே போன்று பிசிடி கோணம் சக பிஏடி கோணத்தை நாங்கள் பிஏடி கோணம் சக பிசிடி கோணம் என எழுத முடியும். ஏபிசி கோணத்தை நாங்கள் இதற்கு பின்னால் சமன்பாட்டுக்கு மாற்றி எழுதலாம், அல்லது இதை இருப்பது போன்றை நாங்கள் எழுதுவதும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏபிசி கோணம் சமன் பிஏடி கோணம் சக பிசிடி கோணம். இந்த வெளிப்படையுண்மை இவ்வாறு மாற்றி எழுதுகின்ற இந்த வெளிப்படையுண்மை கூட்டலுக்கு மட்டும்தான் பொருத்தமானதாக இருக்கும். கழித்தலுக்கு இவ்வாறு எழுத முடியாது. எனவே ஏபிசி கோணம் சமன் பிஏடி கோணம் சக பிசிடி கோணம் என நாங்கள் முடிவுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்கிறது. பிஏடி கோணம் சக பிசிடி கோணம் இவை இரண்டையும் கூட்டி வருவது ஏபிசி கோணத்துக்கு சமனாகும் என காட்டுக. எனவே எங்களுடைய தீர்வு இறுதி முடிவு இவ்வாறு கிடைத்திருக்கிறது. எனவே நாங்கள் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறோம். தற்போது நாங்கள் மூன்றாவது வெளிப்படை உண்மை இதுக்கு நாங்கள் வருகிறோம். அதாவது கூட்டலை போன்று கழித்தலுக்கும் அது பொருத்தமானதாக அமையும். சமமான கணியங்களுடன் ஒரே கணியத்தை கழிப்பதால் புறப்படும் கணியங்களும் சமமாகும். உதாரணத்துக்கு இங்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. 2 கம்பங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. 5 மீட்டர் உயரமான கம்பம். இப்போது இந்த 5 மீட்டர் உயரமான கம்பங்களில் ஒவ்வொரு கம்பத்திலும் 1 மீட்டரை குறைத்தால், 5 மீட்டர் கம்பத்திலிருந்து ஒவ்வொரு கம்பத்திலும் 1 மீட்டரை குறைத்தால் 5/1 சமன் 5/1. எனவே ஒரே கணியத்தை கழிப்பதால் புறப்படும் கணியங்களும் ஒன்றுக்கொன்று சமனாகும். 4/4 என்பது சமன். இது எங்களுக்கு வெளிப்படையான விடயம். எனவேதான் இது ஒரு வெளிப்படை உண்மை. சமமான கணியங்களுடன் ஒரே கணியத்தை கழிப்பதால் புறப்படும் கணியங்களும் சமமாகும். இதே விடயத்தை நாங்கள் இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம். A சமன் B ஆக இருந்தால், A சமன் B ஆகவும் x சமன் y ஆகவும் இருந்தால் சமமான கணியத்திலிருந்து சமமான கணியத்தை கழித்து வருவதும் சமமாகும். A யிலிருந்து x ஐ கழித்து வருகின்ற விடயம் B யிலிருந்து y ஐ கழித்து வருகின்ற விடயம் ஒன்றுக்கொன்று சமனாக வரும். கூட்டலை போன்ற அதே வெளிப்படையின்மை நாங்கள்
கழித்தலுக்கும் நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இது சம்பந்தமான கேத்திர கணித உதாரணம் ஒன்று எமது பயிற்சி புத்தகத்தில் தரப்பட்ட ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், ABCD எனும் நேர்கோடுகள் Pயில் வெட்டுகின்றன. ABCD ஆகிய கோடுகள் Pயில் வெட்டுகின்றன. XPD சமன் BPY. XPD கோணம் சமன் BPY கோணம். இங்கு ஒரு கோட்டினால் அந்த இரு கோணங்களும் சமம் என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது APX கோணம் சமன் CPY கோணம் என காட்டுக. APX கோணமும் CPY கோணமும் சமம் என காட்டுக என்று ஒரு கேள்வி தரப்பட்டிருக்கிறது. ABCD எனும் புள்ளிகள் Pயில் வெட்டுகின்றன. இங்கு பாருங்கள் மாணவர்களே, இங்கு தரப்பட்ட தரவு XPD சமன் BPY. இந்த தரவுக்கு மேலதிகமாக எங்களுக்கு இன்னொரு சமமான கணியம் அவசியப்படுகிறது. எனவே இங்கு நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால், இந்த கோணம் சம்பந்தப்படக்கூடியதாக இந்த CD என்கிற இந்த கோடும் AB என்கிற இந்த கோடும் ஒன்றோடொன்று வெட்டுகின்ற இந்த கோணம் பாருங்கள், இந்த கோணமும் இந்த கோணம் BPC என்கிற இந்த கோணமும் ஒன்றுக்கொன்று சமனாகும். நாங்கள் ஏற்கனவே தரம் 8 7 வகுப்புகளில் கற்றது போன்று இரண்டு கோடுகள் வெட்டும் போது வருகின்ற குத்தெதிர் கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும். எனவே APD கோணமும் CPB கோணமும் ஒன்றுக்கொன்று சமன். இப்போது நாங்கள் முதலாவது எழுதக்கூடியதாக இருக்கும். இங்கு APD கோணம் சமன் BPC கோணம் சமன். இதற்கு காரணமாக அமைவது குத்தெதிர் கோணங்கள். இவை இரண்டும் குத்தெதிர் கோணங்கள். அடுத்தது பாருங்க, தரப்பட்ட தரவு XPD கோணம் சமன் BPY கோணம். இவை இரண்டும் சமன். இது தரப்பட்டது. எனவே தரவு என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். தரவு. இப்போது பாருங்கள், APD கோணத்திலிருந்து இங்கு காட்டப்பட்டுள்ள இந்த XPD கோணத்தை கழித்தால் வருகின்ற கோணம் தான் APX கோணம். இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த APX கோணம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால், இந்த APX கோணத்தை பெற வேண்டுமாக இருந்தால், APD கோணத்திலிருந்து DPX கோணத்தை நாங்கள் கழிக்க வேண்டும். APD கோணத்திலிருந்து XPD கோணத்தை கழிக்க வேண்டும். எனவே இதிலிருந்து இதை கழிப்பது இந்த கோணத்திலிருந்து இந்த கோணத்தை கழிப்பதற்கு சமனாகும். இதுதான் வெளிப்படையின்மை 3 என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். BPC கோணத்திலிருந்து BPY கோணத்தை கழித்தால் எங்களுக்கு கிடைப்பது பாருங்கள், BPC கோணம் என்பது இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து BPY கோணம் இந்த கோணத்தை கழித்தால் எங்களுக்கு மீதியாக கிடைக்கிற கோணம் இந்த கோணம். எனவே இலகுவாக நாங்கள் CPY என்கிற கோணத்தையும் பெற்றுவிட்டோம். இப்போது APX கோணம் என்பது CPY கோணத்துக்கு சமன் என காட்டுவதற்கு வெளிப்படை உண்மையை நாங்கள் பயன்படுத்த இருக்கிறோம். இப்போது APD கோணத்திலிருந்து கோணம் APD சய கோணம் XPD கழிப்பது எதுக்கு சமனாக இருக்கும்? BPC கோணத்திலிருந்து BPY கோணத்தை கழிப்பதற்கு சமனாக இருக்கும். இதுதான் வெளிப்படை உண்மை 3. வெளிப்படை உண்மை 3 இதைத்தான் சொல்கிறது. சமமான கணியத்திலிருந்து
மற்றும் ஒரு சமனான கணியத்தை கழிக்கும் போது கிடைக்கும் விடை கழிக்கும் போது கிடைக்கும் கணியங்களும் ஒன்றுக்கொன்று சமனாகும். இப்போது ஏபிடி கோணத்திலிருந்து இந்த கோணத்தை கழித்தால் எக்ஸ்பிடி கோணத்தை கழித்தால் கிடைப்பது ஏபிஎக்ஸ் என்கிற கோணம். ஏபிஎக்ஸ் என்கிற கோணம் எதற்கு சமனாக இருக்கிறது? பிபிசி, இந்த பிபிசி என்கிற இந்த பெரிய கோணத்திலிருந்து பிபிஒய் என்கிற இந்த சிறிய கோணத்தை கழித்தால் கிடைக்கக்கூடிய பிசி, இங்க பிஐ உச்சியாக உள்ள சிபிஒய் கோணமும் அதற்கு சமனாக இருக்கும். எனவே ஏபிஎக்ஸ் கோணம் என்பது சிபிஒய் கோணத்துக்கு சமனானது. எனவே இங்கு கேட்கப்பட்ட முதலாவது கேள்விக்கான விடை ஏபிஎக்ஸ் சமன் சிபிஒய் என காட்டுக. ஏபிஎக்ஸ் சமன் சிபிஒய் என நாங்கள் காட்டுவதற்கு குத்ததிர் கோணங்கள் சமனாகும் என்ற இந்த தொடர்பு, அடுத்ததாக தரப்பட்ட தரவு, இவை இரண்டையும் பயன்படுத்தி வெளிப்படை உண்மை 3 உதவியோடு ஏபிஎக்ஸ் கோணமும் சிபிஒய் கோணமும் ஒன்றுக்கொன்று சமனானது என நாங்கள் நிறுவியிருக்கிறோம். இப்போது இது சம்பந்தமான கேள்விதான். அடுத்தது இரண்டாவதாக கேட்கப்பட்ட கேள்வி ஏபிடி கோணம் 70 பாகை. ஏபிடி கோணம் இந்த பெரிய கோணம் 70 பாகை, எக்ஸ்பிடி கோணம் 20 பாகை. எக்ஸ்பிடி இந்த சிறிய கோணம் 20 பாகை எனில் சிபிஒய் கோணத்தை காண்க என கேட்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த தரப்பட்ட இந்த 2 கோணங்களையும் அடிப்படையாக கொண்டு ஏபிடி எக்ஸ்பிடி இதிலிருந்து இதை கழித்தால், ஏபிடியிலிருந்து எக்ஸ்பிடியை கழித்தால் எங்களுக்கு ஏபிஎக்ஸ் கோணம் விடையாக கிடைத்திருக்கிறது. ஏபிஎக்ஸ் கோணம். எனவே ஏபிஎக்ஸ் கோணத்தின் விடை சிபிஒய் கோணத்தின் விடைக்கு சமனாகும். இதுதான் நாங்கள் ஏற்கனவே நிறுவியிருக்கிறோம். எனவே இந்த நிறுவலை நாங்கள் பயன்படுத்தி இரண்டாவது கேள்விக்கான விடைக்கு நாங்கள் இலகுவாக பதிலளிக்க முடியும். இப்போது நாங்கள் ஏபிஎக்ஸுக்கான விடையை நாங்கள் இதிலிருந்து எடுக்கலாம். ஏபிஎக்ஸ் கோணத்தின் பெறுமதி ஏபிஎக்ஸ் ஆனது எதற்கு சமனாக இருக்கும்? 70லிருந்து ஏபிடியிலிருந்து எக்ஸ்பிடியை கழிப்பதற்கு சமனாகும். 70 பாகை 20 பாகை 50 பாகை. இப்போது ஏற்கனவே நிறுவப்பட்டதன்படி ஏபிஎக்ஸும் சிபிஒய்யும் ஒன்றுக்கொன்று சமன். ஏபிஎக்ஸும் சிபிஒய்யும் ஒன்றுக்கொன்று சமன். எனவே அவற்றுக்கு சமனாக எனவே சிபிஒய் என்கிற கோணத்துக்கும் 50 பாகை சமனாக இருக்கும். ஏபிஎக்ஸுக்கு 50 பாகை சமனாக இருப்பதால் சிபிஒய்யும் 50 பாகையாக இருக்கும். இதுதான் வெளிப்படையின்மை 3ஐ பயன்படுத்தி நாங்கள் இந்த நிறுவலை செய்து அதிலிருந்து நாங்கள் மற்றொரு வெளிப்படையின்மையை பயன்படுத்தி, அதாவது வெளிப்படையின்மை 1இன் உதவியோடு நாங்கள் சிபிஒய்யின் பெருமானத்தை இங்கு கணித்திருக்கிறோம். இதே போன்று மற்றொரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். இதே வகையான உதாரணம். இப்போது பாருங்கள், நாற்பகல் பிக்யூஆர்எஸில் QPS கோணம் சமன் PRX கோணம். QPS கோணம் என்பது இங்கே உள்ள இந்த கோணம். QPS கோணம் PRX கோணத்துக்கு சமனாகும். PRX கோணம் இங்கே உள்ளது. PRX கோணத்துக்கு சமனாகும். தற்போது இதனை நாங்கள் எழுதிக் கொள்வோம், தரவை எழுதிக் கொள்வோம். QPS கோணம் சமன் PRX கோணம். இது தரப்பட்டது. அடுத்தது SPR கோணம். SPR கோணம் என்பது இங்கே உள்ள இந்த கோணம். SPR கோணம். அடுத்தது PRQ கோணத்துக்கு சமனாகும். SPR கோணம் PRQ கோணத்துக்கு சமனாகும். இங்கே உள்ள இந்த கோணத்துக்கு சமனாகும். SPR
SPR கோணம் சமன் PRQ கோணத்துக்கு சமனாகும். இதுவும் தரப்பட்ட தரவு. இப்போது கேட்கப்பட்டது QPR கோணம். QPR கோணம் QRX கோணத்துக்கு சமன் என காட்டுக. QPR கோணம் எங்கே இருக்கிறது என பார்ப்போம். QPR கோணம் இங்கே வருகிறது. QPR. எனவே பாருங்கள் மாணவர்களே, இந்த QPS கோணத்திலிருந்து SPR கோணத்தை கழித்தால் எங்களுக்கு QPR கோணம் விடையாக கிடைக்கும். இப்போது அவதானித்தீர்களா? எனவே இந்த கோணத்திலிருந்து இந்த கோணத்தை நாங்கள் கழிக்க வேண்டும். தற்போது அடுத்த கோணத்தை பாருங்கள். QRX. QRXஐ பெறுவதற்கு PRX கோணத்திலிருந்து PRQ கோணத்தை கழிக்க வேண்டும். PRQ கோணத்தை கழிக்க வேண்டும். எனவே சமனான கணியங்களிலிருந்து சமனான கணியங்களை கழிக்கும் போது கிடைக்கும் விடயம் ஒன்றுக்கொன்று சமனாகும் வெளிப்படை உண்மையை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். இப்போது QPS கோணம் QPS மைனஸ் SPR சமன் PRX மைனஸ் PRQ கோணம். இது வெளிப்படை உண்மை 3. QPS கோணத்திலிருந்து SPR கோணத்தை கழிக்கும் போது கிடைப்பது PQR. எங்கேயாவது நீங்கள் QPS கோணத்திலிருந்து QPR கோணத்தை கழிக்கும் போது QPS கோணத்திலிருந்து மன்னிக்கவும் QPS கோணத்திலிருந்து SPR கோணத்தை கழிக்கும் போது கிடைக்கும் கோணம் QPR கோணம். இங்கு நமக்கு தரப்பட்டது QPR கோணம். எனவே இதனை நாங்கள் QPR கோணம் சமன் PRX கோணத்திலிருந்து PRQ கோணத்தை கழிக்கும் போது கிடைக்கும் கோணம் இங்கே உள்ளது. எனவே இது QRX கோணம். PRX இலிருந்து PRQ கோணத்தை கழிக்கும் போது எங்களுக்கு கிடைக்கும் இந்த மீதி கோணம் QRX. இதுதான் எங்களுக்கு இங்கு தரப்பட்டது QRX. எனவே இதற்கான விடையை QPR சமன் QRX கோணம் என நாங்கள் கூற முடியும். எனவே எங்களுக்கு கேட்கப்பட்ட நிறுவலை நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம். இங்கு 2 தரவுகளும் ஒரு வெளிப்படை உண்மையை பயன்படுத்தி இந்த இறுதி முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை அவதானிக்க வேண்டுமானவர்களே. இப்போது நாங்கள் செய்தது போன்ற இந்த உதாரணங்கள் எவ்வாறு தர்க்க ரீதியான தொடர்புகளை தரப்பட்ட தரவுகள் மற்றும் வெளிப்படை உண்மைகளை பயன்படுத்தி தொடர்புகளை ஏற்படுத்த முடியுமோ இவ்வாறான தொடர்புகளை ஏற்படுத்துவதன் மூலமாக கேத்திர கணிதத்தில் கேட்கப்படுகின்ற தரவுகள் நிறுவல்களை நாங்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே இதே போன்று இன்னும் 2 முக்கியமான இந்த 3 வெளிப்படை உண்மைகளை இன்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். மேலும் 2 வெளிப்படை உண்மைகளை நாங்கள் எமது அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இத்துடன் எமது வகுப்பை நிறைவடைத்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.